ஈரான் கடற்படையினரால் சிறை வைக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் 44 பேரை மீட்டுத் தரக் கோரி மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனும் அவர்களது குடும்பத்தினர் கண்ணீர் மல்க மனு அளித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் முட்டம், கோவளம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்கள் வெளிநாட்டில் தங்கி மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் கடந்த டிசம்பர் மாதம் துபாய் பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் 44 பேரை எல்லை தாண்டி வந்ததாக ஈரான் கடற்படையினர் சிறைபிடித்துச் சென்றனர். 1.5 மாதங்களுக்கும் மேலாக சிறையில் வாடி வரும் மீனவர்களை விரைந்து மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனை சந்தித்து மீனவர்களின் குடும்பத்தினர் கண்ணீர் மல்க மனு அளித்தனர். எங்க மீனவர்களை 70 நாட்களா ஈரான் கடற்படைகளை சிறைபிடிச்சு வச்சிருக்காங்க. அவங்களுக்கு 1 மாசம் கொண்டு சாப்பிடறதுக்கு ஒண்ணுமே இல்ல. உணவோ ஒன்னும் மருத்துவ செலவோ துடுக்க துணி கூட இல்லாம 2 மாசம் கொண்டு 70 நாள் கொண்டு அதே துணியை தான் அவங்க போட்டிருக்காங்க. நாங்க அதை நினைச்சு கவலைப்படுறதுக்கா, நாங்க இங்க பட்டினி கிடந்து கவலைப்படுறதுக்கா ஒன்னும் தெரியல. நாங்க எத்தனை இடத்துல கலெக்டர் ஆபீஸ்க்கு 2-3 வாட்டி நாங்க போயாச்சு. குடுக்கிற ஆளுகிட்ட எல்லாம் மனு நாங்க கொடுத்தாச்சு. அதுக்கு நாங்க எவ்வளவு இடத்துல கொடுக்கணுமோ அவ்வளவு இடத்துல கொடுத்தாச்சு. ஒரு தகவல் எங்களுக்கு வரவே இல்லை.